2001 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ஏன் 1,70,000 அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் செஞ்சாங்க? தன்னை எதிர்த்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க. கருணாநிதியோட நள்ளிரவு கைதை போன வீடியோவில் பார்த்தோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவங்க 2 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று, தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை சரி செய்யணும். இன்னொன்று, சட்ட ஒழுங்கை சீர் செய்யணும். தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை சரி செய்ய அவங்க எடுத்த சில முடிவுகள் நேரடியாக சாமானிய மக்களை பாதிச்சுது. முதல் ஷாக் விலையேற்றம். ஆட்சிக்கு வந்த சில மாதத்திலேயே பஸ் கட்டணத்தை 40 முதல் 50% உயர்த்தினாங்க. மின்சார கட்டணமும் கணிசமாக ஏற்றினாங்க. இது தினசரி வேலைக்கு போகும் சாமானிய மக்களை வெகுவாகவே பாதிச்சுது. அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களின் பார்வை அரசு ஊழியர்கள் மேலேயும் டீச்சர்கள் மேலேயும் திரும்புது. 2003 ஆண்டு சம்பள உயர்வு, பழைய பென்ஷன் திட்டம்னு பல கோரிக்கைகளுக்காக லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் போராட்டம் செஞ்சாங்க. ஜெயலலிதா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, ஒரே வார்னிங் தான் கொடுத்தாங்க. வேலைக்கு திரும்புங்க, இல்லைன்னா. அப்போ தான் ஜெயலலிதா அந்த இமாலய தவிர செஞ்சாங்க. டெஸ்ட்மாங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு நாள் ராத்திரி ஒரே கையெழுத்து, 1 இல்லை 2 இல்லை, 1,70,000 பேர் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பமும் நடுங்கி போச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பங்களும் அவங்களோட உறவினர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக திரும்பினாங்க. ஜெயலலிதாவோட அடுத்த சட்டம் நேரடியாக மக்களின் நம்பிக்கைகள் மேலே கை வச்சுது. ஆடு கோழி பலியிட தடை. கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து சட்டம் போட்டாங்க. இது எங்கள் சாமி, எங்கள் கலாச்சாரம், இதில் அரசாங்கம் என்ன தலையிடலான்ட்டு கிராமப்புற மக்கள் கொந்தளிச்சாங்க. அதிமுகவோட அஸ்திவாரமே கிராமங்கள் தான். அந்த அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துச்சு. அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு கொடுத்த இலவச மின்சாரத்தை ரத்து செய்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டாங்க. விவசாய பம்பு செட்டுகளுக்கு மீட்டர் பொருத்தும் வேலைக்கான தொடக்க பணிக்கு ஆயத்தமானாங்க. இது விவசாயிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதன் பின் 2003 சென்னையில் பிரபல தாதாவான அயோத்திக்குப்பம் வீரமணியை மெரினாவுக்கு அருகில் என்கவுண்டர் செஞ்சாங்க. சில மாதங்கள் கழித்து தென் மாவட்டங்களில் செல்வாக்குள்ள நாடார் பேரவை தலைவரான வெங்கடேச பண்ணையாரை சென்னையில் நள்ளிரவில் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அரசாங்க தரப்பு வாதம் ரவுடிகளை ஒழிச்சோம், ஆனால் எதிர்த்தரப்பு வாதம் இது ஒரு திட்டமிட்ட கொலைகளாக பார்த்தாங்க. பண்ணையாரோட என்கவுண்டர் ஒரு பெரும் சமுதாயத்தின் வாக்கை அதிமுக எதிராக திருப்புச்சு. ஜெயலலிதாவின் இரும்புக்காரும் எதிர்கட்சிகளை விட்டு வைக்கல. வைகோ அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு கூறி அவரை பொடா சட்டத்தின் கீழே அரசு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 19 மாதங்கள் வைகோ அவர்கள் சிறையில் இருந்தார். இந்த பொடா சட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக அரசு தான். அதன் பின்னர் குஜராத் கலவரம் மற்றும் பொடா சட்டம் போன்ற கொள்கை முரண்பாடுகளால் திமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி பிளவுபடுது. இதைத் தொடர்ந்து 2004 பாராளுமன்ற தேர்தலும் வந்தது. ஒரு பக்கம் அதிமுக ப்ளஸ் பாஜக, திமுகலேருந்து பிரிஞ்சதும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வச்சுது. மறுபக்கம் ஒரு மெகா கூட்டணி, திமுக, காங்கிரஸ், மதிமுக, பாமக, கம்யூனிஸ்டுகள் என ஒரு பிரம்மாண்ட கூட்டணியே அந்த பக்கம் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், ஜெயலலிதா டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள், இலவச மின்சாரம் ரத்தாயிடுமோ அப்படின்ற கோபத்தில் இருந்த விவசாயிகள், பண்ணையாரோட என்கவுண்டரில் கோபத்தில் இருந்த ஒரு பெரும் சமுதாயம். இதுக்கு நடுவில் வீரப்பனை பிடிக்க சென்ற அந்த சிறப்பு படை மக்கள் மீது நடத்தின அந்த ஒரு கொடுமை. இது போன்ற அனைத்துமே ஜெயலலிதாவோட வாக்கு வங்கிக்கு எதிராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாரும் ஒவ்வொரு அணியில் நின்று ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்ற தேர்தல் இது. வரலாறு காணாத படுதோல்வி. மொத்தமாக 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சது. அதே சமயத்தில் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்றாங்க. ஜெயலலிதாவின் இந்த 3 வருட ஆட்சி மக்கள் தன் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்றத இந்த பாராளுமன்ற தோல்வி 40-0 அவருக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த படுதோல்விக்கு பிறகு அவங்க மாறினாங்களா இல்லையா? 40-0 என்று தோற்ற பிறகும் ஜெயலலிதா அடுத்தடுத்த கட்ட சாதனைகளையும் தவறுகளையுமே செஞ்சாங்க. 2006 தேர்தல் நடந்த அந்த அரசியல் ட்விஸ்ட் என்ன, அடுத்த இருந்த 2 வருஷம் எப்படி போச்சு, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
நன்றி, வணக்கம்.